எங்க போனாரு இவரு? அப்பா வாடா, இங்கே தான் கிச்சனில் இருக்கேன். அப்பா இங்க என்னப்பா பண்றீங்க? சமைக்கலான்னு வந்தம்மா. உங்கள் அம்மா எதை எதை எங்கே வச்சிருக்கான்னே தெரியல. இங்கே பாரு, கிச்சனில் ஒரு பொருள் இல்லை. உங்கள் அம்மா இங்கேருந்து சமைக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாப்பா, அம்மா எனக்கு ஹோட்டலில் வாங்க காசு தருவாங்க, அவங்க ஆர்டர் பண்ணிப்பாங்க. நீங்கள் கேன்டீனில் சாப்பிட்டுக்குவீங்க. அப்போது வீட்டில் சமைக்க மாட்டாங்களேப்பா. அப்போது என்கிட்ட ரேஷனுக்குன்னு அது இது நல்லா பணம் வாங்குறாளேம்மா. என்னதாம்மா பண்ணுறா? இங்கே பாரு, ஒரு பண்டம் பாத்திரம் எதுவுமே இல்லை. தெரியலையேப்பா. சரிடா, நீ என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்க? காலேஜ் போகல? காலேஜ் முடிச்சிட்டேன்ப்பா. இந்த அவர் எனக்கு கிளாஸ் இல்லை, அதான் உங்களை பார்த்துன்னு போகலான்னு வந்தேன். நீ சாப்பிட்டியாடா? நீ சாப்பிட்டியாம்மா? அங்கே வீட்டில் எல்லாரும் உன்னை நல்லா கவனிச்சுக்கிறாங்க தானே? நான் சாப்பிட்டேன்ப்பா. வேண்டான்னாலும் கேட்கவே இல்லை. அத்தை எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டாங்கப்பா காலையில். சந்தோஷமா. அட்லீஸ்ட் அவங்களாச்சும் நல்லவங்களா இருக்கிறாங்களே. உங்கள் அம்மா மாதிரி இல்லாமல் அவளை என்னன்னு தான் கட்டினானோ நான். போ. சரி விடுங்கப்பா, வாங்கப்பா அத்தை வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம். ஐயோ வேண்டாம்மா, எனக்கு சங்கடமாக இருக்கும். நீ போ. இல்லைன்னா இரு, நான் வண்டியில் எடுத்துன்னு வந்து விடுறேன். என்ன ஒன்றும் விட வேண்டாம், நீங்கள் கூட வந்து சாப்பிட்டு வாங்க. இல்லைம்மா கிருத்தி, அதெல்லாம் நல்லா இருக்காது. நான் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். அப்புறம் அப்பா, அம்மா வந்து ஊரில் இருக்கிற அவங்க பெரியம்மா வீட்டில் இருக்கிறாங்களாம். அந்த படுபாவை பற்றி பேசவே பேசாதம்மா, துரோகி. கேடு கெட்டு போனாலும் அதை பற்றி எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை. அவள் இவ்வளவு செஞ்சியும் அவள் மேலே உனக்கு பாசம் போகலை இல்லை? இல்லைப்பா, பாவம் இல்லை அம்மா. வீட்டில் எல்லாருமே ரொம்ப திட்டுறாங்க அம்மாவை. ஏம்மா இப்போ அம்மா அம்மான்ட்டு அவள் கூடவே சேர்ந்துடலான்னு இருக்கிறியா? ஐயோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லைப்பா. இன்னொரு முறை அந்த தப்பை நான் பண்ணவே மாட்டேன். அவங்கள நினைக்கும் போது கொஞ்சம் பாவமாக இருக்குப்பா. கொஞ்ச நாள் அவள் அங்கே இருந்து கஷ்டப்படட்டும். அவங்க பெரியம்மா சரியான ராங்கு பாட்டி. அந்த மாதிரி ஆளை தான் அவளுக்கு சரி. அவளை பற்றி எல்லாம் நினச்சி நீ வருத்தப்படாமல் உன் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுமா. உன்னோட மாமா உன் படிப்போட முழு செலவையும் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. உன்னை முழுசாக படிக்க வச்சு உன்னை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு நீ துரோகம் பண்ணிடாதம்மா, உங்கள் அம்மா மாதிரி. ஐயோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லைப்பா. இன்னொரு முறை அப்படி சும்மா பேச்சுக்க கூட சொல்லாதீங்க. சரி, உனக்கு ஏதாச்சும் வேணுமா? உனக்கு எதனா வேணும்னா இந்த அப்பா கிட்ட கேளு. இந்த அப்பா ஒன்றுத்துக்கும் ஆகாதவன்னு நினச்சிடாதடா. அப்பா, எனக்கு என்ன வேணும்னாலும் நான் உங்ககிட்ட தான் கேட்குவேன், போதுமா? சரிடா, அப்பா உனக்கு ஹோட்டலில் போய் ஏதாச்சும் வாங்கி வந்து தரட்டா? வேண்டாம்ப்பா, நான் பாட்டி கூட போய் சாப்பிட்டுக்கிறேன். அப்புறமா அவங்க ஏதாச்சும் தப்பாக நினைக்க போகிறாங்க. சரிடா, வா உன்னை ஆட்டோ பிடிச்சி அனுப்பி வைக்கிறேன். அப்பா. வாடா, என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன்? மாப்பிள்ளை கூட தான் உன்னை சேர்ந்து வர சொன்னேன். அப்பா அவன் ஆஃபீஸ் போயிருக்கான்ப்பா, சாயங்காலமாக வந்துடுவான். ஸ்ரீ பாப்பா, உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது? ஐயோ அப்பா, வந்தவொன்னே அட்வைஸை போடாதீங்க. என்ன இருக்குது, பசிக்குது எனக்கு. வாடா, எல்லாமே செஞ்சு வச்சுருக்கேன். என்ன வேணும் இப்போது? நீங்கள் செஞ்ச சாம்பார், அப்புறமா வாழைக்காய் பொரியல். எனக்கு தெரியும்டா, நீ வந்தவொன்னே அதான் கேட்குவேன்னு செஞ்சு வச்சுருக்கேன், வந்து சாப்பிடுவா. சரிப்பா. அது மட்டும் தானா? ஸ்வீட்டெல்லாம் எதுவும் இல்லையா? பருப்பு பாயாசம். சூப்பர்ப்பா, ஒரு பொடி பிடிக்க வேண்டியதுதான். தாத்தா, என்ன தாத்தா இன்னும் அத்தை வரவே இல்லை? ஷாலு குட்டி, அத்தை இப்போ வந்துடுவாங்கடா. என்ன நீ எப்போ பாரு அத்தையே கேட்குற? அம்மாவும் அப்பாவெல்லாம் கேட்க மாட்டியா? எனக்கு அம்மாவை பிடிக்காது தாத்தா. இப்போ பாரு திட்டினே இருக்குவாங்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுடா. ஷாலுக்குட்டி, அத்தை வந்தாச்சு. அத்தை, என்னை விட்டுட்டு எங்க போனீங்க? இந்த ஷாலுக்குட்டியை விட்டுட்டு நான் எங்கடா போகிறேன்? இங்கே தான் பக்கத்தில் ஒரு சின்ன வேலை இருந்துச்சு. ஷாலுக்குட்டி, இன்னைக்கு ப்ளே ஹோமில் நல்லா விளையாடுனீங்களா? சூப்பர். அத்தை செஞ்ச சாக்லேட் தோசை பிடிச்சிச்சா? ஓ, சூப்பராக இருந்துச்சு அத்தை. சரிடா. வந்தனா, போன விஷயம் என்ன ஆச்சுடா? சந்தோஷமான விஷயம்தான்ப்பா. எனக்கு அந்த இடத்துல வேலை கிடைச்சிருச்சு. அப்படியா? சந்தோஷம்தாம்மா. நீ பத்திரமா போயிட்டு வந்துடுவ தானே? என்னப்பா, நான் என்ன சின்ன குழந்தையா? நான் பார்த்துப்பப்பா. ஆஃபீஸ் எல்லாம் ஓகேவாம்மா? அங்கே வேலை செய்கிறவங்கெல்லாம் எப்படி? அதெல்லாம் இனிமே தான்ப்பா தெரியும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாமே நல்லதாக தான் இருக்குது. சரிம்மா வந்தனா, பார்த்து பத்திரமா இருந்துக்கோ, அவ்வளோதான் நான் சொல்லுவேன்.
கண்டிப்பாப்பா, உங்கள் யாருக்கும் நான் எந்த விதத்துலேயும் தொந்தரவு தரமாட்டேன். வந்தனா? ஐயோ அப்பா, நான் சொல்ல வந்தது எந்த அர்த்தத்தில்னு புரிஞ்சுக்கங்க. சரி, அண்ணி வந்துட்டாங்களா? இன்னும் இல்லைடா, வர டைம் தானே. சரிப்பா, நான் அதுக்குள்ளேயே உள்ளே போய் டீ அப்புறமா பஜ்ஜியோ வடையோ எதனா செஞ்சு வைக்கிறேன் அவங்க வரத்துக்குள்ளேயோ. சரிடா, போ. ஷாலுக்குட்டி, போகலாமா? உனக்கு பால் கலக்கி தரட்டா? சரி அத்தை, எனக்கு பூஸ்ட் தான் வேணும். சரிடா. ஸ்வேதா, ஸ்வேதா, என்னடியாச்சு? எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? ஸ்வேதாமா, என்ன ஆச்சு? என்ன வேணி, ஏன் என் பொண்ணு இப்படி அழுதுட்டு இருக்கா? அதை தான் அண்ணி நானும் கேட்டுட்ருக்கேன். வாயை திறக்காம இப்படி அழுதுட்டு இருந்தா நம்மளுக்கு எப்படி தெரியும்? நான் இப்படி அழுவுறதுக்கு காரணம் உங்கள் மருமக குடும்பம் தான். என்னது? அவங்களா? அவங்க என்னம்மா பண்ணாங்க உன்ன? அத்தை, உங்களுக்கு அவங்கள பற்றி எல்லாம் தெரியல அத்தை. சரியான நாடகக்காரிங்க. என்னை எப்படி வாய்க்கு வந்த மாதிரி திட்டினாங்க தெரியுமா? என்ன ஸ்வேதா சொல்கிறேன்? ஆமாம் அத்தை, உண்மையாக தான் சொல்கிறேன். இங்கே பாருடி, அவளுங்க இதுக்கு ஒன்று திட்டினாலுங்க, அவளுங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு ஒன்றா திட்டிருக்காளுங்க. என்னங்க சும்மா பார்த்துட்டு நிற்கிறீங்க? எவ்வளவு தைரியம் இருந்தால் நம்ம பொண்ணை திட்டிருக்குவாளுங்க. இரு அம்பிகா, ஃபர்ஸ்ட் என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம். என்னத்தை விசாரிக்கிறது? அதான் என் பொண்ணு சொல்கிறாளே. ஸ்வேதா, எதுக்கு திட்டினாங்க? யார் உன்னை திட்டினது? அந்த மோனிஷாவும் அவங்க பாட்டியும் தான் அத்தை. அந்த பொம்பளையா? அவ எதுக்கு உன்னை திட்டினா? அந்த கிழவிக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தால் ஏன் பொண்ணை திட்டிருக்குவா? அத்தை, நான் காலையில் செஞ்ச பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் நல்லா இல்லை, மத்தியானத்துக்கு கொஞ்சம் நல்லா செய்யுங்கன்னு சொன்னேன் அத்தை. இல்லை ஏதாச்சும் தப்பு இருக்கா? அப்படியே கொஞ்சம் நான்வெஜ் செய்யுங்க, சாப்பிட ஆசையாக இருக்குன்னு தான் கேட்டா அத்தை. இதுக்கே அந்த பாட்டி என்னை வாய்க்கு வந்த மாதிரி திட்டுறாங்க. ஏத்த, இந்த வீட்டில் நான் ஆசைப்பட்டதை சாப்பிட்ற உரிமை எனக்கு இல்லையா? எனக்கு என்ன வேணுமோ அதை நான் கேட்கக்கூடாதா அப்படின்னு யார் சொன்னது? உனக்கு இல்லாத உரிமையா? உனக்கு தாண்டி இந்த வீட்டில் எல்லா உரிமையும் இருக்கு. வரட்டும், தமிழ் வரட்டும். இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவை காட்டுறேன். நானும் பேசக்கூடாதுன்னு சைலண்டாக இருந்தால் ரொம்ப தான் பண்ணுறாளுங்க. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் குடும்பத்தோடு இங்கே வந்து உக்காந்து இவளுங்க தான் என் பையன் சம்பாத்தியத்தில் உட்காந்து தின்றாளுங்க நல்லா. அந்த மோனிஷாக்கு மட்டும் நேரத்துக்கு என்னென்னமோ செஞ்சு தராங்கத்த. எனக்கும் கொஞ்சம் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டேன். அது தப்பா? நீங்கள் செய்யலைனாலும் எனக்கு கிச்சனை விட்டு கொடுங்க, நானே செஞ்சுக்கிறேன்னு கேட்டாத்த. ஆனால் அவங்க ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. வேணி, இதை இப்படியே விட்டோம் உன்னையே வீட்டை விட்டு துரத்திடுவாளுங்க. என்னங்க, என்ன இப்படி தத்தி மாதிரி நின்றுட்டு பார்த்துன்னு இருக்கீங்க? என்ன ஏதுன்னு கேட்க மாட்டீங்களா? இருடி, என்ன விஷயம்னே தெரியாம எப்படி கேட்கட்டும். இரு, தமிழ் வரட்டும், அவன் வந்து ஒன்று பார்த்துக்கலாம். பார்த்துக்கலாம் இல்லை, குடும்பத்தோட கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணும். ஆமாம் அண்ணே, அண்ணி சொல்கிறது சரிதான். எவ்வளோ தைரியம் இருந்தால் ஸ்வேதாவை போய் எப்படி பேசியிருக்குவாளுங்க. அதுவும் இந்த வீட்டோட மருமக இவ தான். இவ்வளோ போய் பேசுகிறாளுங்களே, நாளைக்கு எனக்கும் இதே நிலைமை தானே? ஆமாம் வேணி, இவளுங்க கிட்ட நீ ஜாக்கிரதையாக இருந்துக்கோ, இல்லை உன்னையே தெருவில் பிச்சை எடுக்க விட்டுருவாளுங்க. மாமா. இதோ வந்துட்டு மாப்பிள்ள. ஸ்ரீ பாப்பா, மாப்பிள்ள வந்துட்டார் பாரு. அவர் என்னவா கூப்பிட்டாரு? உங்களை தானே கூப்பிட்டாரு, நீங்களே போங்க. உன்ன மாப்பிள்ள, வாங்க வாங்க மாப்பிள்ள. ஸ்ரீ பாப்பா, சீக்கிரமா வா. இதோ இப்போ வந்துடுவா மாப்பிள்ள. மாமா, நான் ஒன்றும் அவளை பார்க்க வரல, உங்களை தான் பார்க்க வந்தது. ஏன் மாப்பிள்ள இப்படி பேசுறீங்க? என்னை பற்றி அக்கறை இல்லாதவங்க கிட்ட நான் எதுக்கு மாமா பேசணும்? நீங்கள் தான் ஏதோ மாப்பிள்ளைன்னு அக்கறையாக வந்து கூப்பிட்ருக்கீங்க. என்ன மட்டும் சொல்கிறாரு, இவருக்கு என் மேலே அக்கறை இருக்காப்பா? ஐயோ பாப்பா, சும்மா இரு கொஞ்சம். நான் தான் மாப்பிள்ள கிட்ட பேசின்னு இருக்கேன்ல. அட கடவுளே, இவர் பாப்பா பாப்பான்னு கூப்பிட்டு அவளை இன்னும் பாப்பாவாக ஆக்கிடுவார் போல தெரியுது. இவ்வளோ இவள் ட்ரெஸ்ஸும். மாப்பிள்ள, ஏதோ சின்ன பொண்ணு, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் சும்மா இருங்கப்பா, எதுக்கு அவர்கிட்ட கெஞ்சின்னு இருக்கீங்க? கல்யாணம் ஆகி இத்தனை நாளில் என்னை எங்கேயாச்சும் வெளியே கூப்பிட்டுன்னு போனாரான்னு கேளுங்கப்பா. எப்போ பாரு காலேஜ் போ படி, காலேஜ் போ படி, இதே சொல்லி சொல்லி என்னை டென்ஷன் ஆக்குறாருப்பா. அடி பாவி, படின்னு சொன்னது ஒரு குத்தமா? இப்போ பாரு படிச்சுனே இருந்தா நான் என்னத்துக்கு ஆகுறது? இவர் எனக்கு டார்ச்சர் கொடுக்குறாருப்பா. என்ன ஏதுன்னு கேளுங்க. இங்கே இருக்கும்போது நீங்களே என்ன அவ்வளோ படின்னு சொன்னதில்லை, அவர் என்னடான்னா? என்ன மாமா இதெல்லாம்? இப்போ தெரியுதா மாப்பிள்ள, இவளுக்கு நான் எதுக்கு சீக்கிரமாக கல்யாணத்தை முடிச்சேன்னு?
நல்லாவே புரியுது மாமா. இவ்வளவு நாள் நீங்க அனுபவிச்ச டார்ச்சரை இனி நான் அனுபவிக்கிட்டோன்னு தானே? ஆமாம் மாப்பிள்ள, அந்த நல்ல எண்ணம் தான். அப்பா, நீங்களே உங்கள் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணல. போங்க, உங்கள் 2 பேர் கூடவும் நான் பேச மாட்டேன். ஐயோ ஸ்ரீபாப்பா, சும்மா சொன்னேன்டா. எனக்கு ஒன்றும் தேவையில்லை. உங்களுக்கு உங்கள் பொண்ணை விட உங்கள் மாப்பிள்ளை தான் பெருசாக போயிட்டான்ல. போங்க, அவனையே கொஞ்சிக்கோங்க. ஏய் ஸ்ரீ, சும்மா விளையாட்டுக்கு. போடா, என் கூட பேசாத. மாப்பிள்ள, செல்லமாக வளர்த்துட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. ரொம்ப ரொம்ப செல்லமா வளர்த்துட்டு இருக்கீங்க. ஏன் பாடுதான் திண்டாட்டமா இருக்கு மாமா. சரி மாப்பிள்ள, உள்ளே போய் சமாதானப்படுத்துங்க. சரி மாமா, அதுக்குன்னு நீங்க ஓவரா சமைச்சு என்னை இங்கேயே தங்க வைக்கலாம்னு நினைக்காதீங்க. நான் நைட்டு கிளம்பிடுவேன். ஏன் மாப்பிள்ள, இருந்துட்டு போகலாம் தானே? இல்லை மாமா, கொஞ்சம் ஆஃபீஸில் அர்ஜென்ட்டாக வேலை இருக்குது. அது வீட்டில் போய் தான் நான் பண்ண முடியும். இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக வந்து தங்குறேன். சரிங்க மாப்பிள்ள. நீங்கள் சமைக்கிறேன்னு ஓவராக ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. சமைச்ச வரைக்கும் போதும். இல்லை மாப்பிள்ள, நான் எதுவுமே பண்ணலை. நீங்கள் முதல்ல அவளை போய் சமாதானப்படுத்துங்க. ஹலோ. ஹலோ சித்து, சொல்லு. இது சித்துவா? சித்ரா தானே? ஆமாம். அதான் செல்லம்மா சித்து. சொல்லு, எதுக்கு கால் பண்ண? லாஸ்ட் வரைக்கும் எனக்கு நீங்கள் காலே பண்ணலை. சாரி சித்து, ஒர்க் ப்ரெஷர். அதான் சொல்லு. இல்லை, கல்யாணத்தை சீக்கிரமாக வைக்கணும்னு சொன்னீங்களாமே. ஆமாம். ஏன் உனக்கு அப்படி தோணலையா? ஏய் சித்து, லைனில் இருக்கியா இல்லையா? லைனில் தான் இருக்கேன். சரி சொல்லு, இப்போ எதுக்கு கால் பண்ண? பிஸியா? ஆஃபீஸில் தான் இருக்கேன், ஆனால் பிஸி இல்லை. சொல்லு. நாளைக்கு ஷாப்பிங் போகலான்னு அத்தையும் அம்மாவும் டிசைட் பண்ணியிருக்காங்க. ஓ அப்படியா, குட். எந்த கலரில் ட்ரெஸ் எடுக்கிறதுன்னு. இதுக்கா கால் பண்ண? உன்னோட விருப்பம் தான். உனக்கு எந்த கலர் பிடிக்குமோ அதே எடு. அப்போ நீங்களும் வருவீங்களா? இல்லை சித்து, ஆஃபீஸில் எனக்கு நிறைய வேலை. இப்போ என்னால் வர முடியாது. உனக்கு என்னெல்லாம் வாங்கணும்னு விருப்பமோ அதெல்லாம் வாங்கிக்கோ. எனக்கு இந்த கலர் அந்த கலர்னெல்லாம் இல்லை, எல்லா கலரும் ஓகே தான். சரி. அப்புறம் உங்களுக்கு சூட் போடுவீங்க தானே? எனக்கு நல்லா இருக்குமா? நல்லா தான் இருக்கும். உனக்கு அப்படி தோணுச்சுன்னா அதுவே வாங்க. சரி. ஆமாம், வீட்லேவா இருக்க? எங்கே அத்தை? ஆமாம், வீட்டில் தான் இருக்கேன். அம்மா இங்கே தான் பக்கத்தில் கடைக்கு போயிருக்காங்க. நம்ம கல்யாணத்துக்கு என்னென்ன தேவையோ அந்த பொருளெல்லாம் ஆர்டர் கொடுத்துட்டு வர போயிருக்காங்க. என்ன? அதான் கட்டில், பீரோ, அந்த மாதிரி ஐட்டம். எதுக்கு அதெல்லாம் வாங்குறீங்க? எங்கள் வீட்டில் என்ன அதெல்லாம் இல்லாமையா இருக்கு? எவ்வளோ சொன்னாலும் அம்மா கேட்க மாட்டாங்க. வாங்குறத வாங்கியே தான் வாங்குவாங்க. உங்களை திருத்த முடியாது. பணம் எதனா ஜாஸ்தி வச்சுன்னு இருக்கீங்களா என்ன? ஏன் அப்படி கேட்குறீங்க? வேண்டான்னாலும் வாண்டடாக போய் வாங்குறீங்களே, அதுக்கு தான். அது என்ன செய்ய, எங்கள் அம்மாவை திருத்த முடியாது. என்ன மனோ சார், ஆஃபீஸில் வேலை பார்க்காம கடலை போட்டுட்ருக்கீங்க? யாரு, உங்கள் ஃபியான்சியா? ஆமாம் பிருந்தா மேடம். யாருங்க? யாரோ பொண்ணு வாய்ஸ் கேட்குது. ஏய், கூட ஒர்க் பண்ணுறவங்க. பேசுறியா? ஐயோ நானா? வேண்டாம். இதில் என்ன இருக்கு? சும்மா ஃப்ரெண்ட்லியாக பேசு. என்ன பேச? என்னடி இப்படி தத்தியாக இருக்க? ஏதாச்சும் பேச, நம்ம கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ண. சரி. இதாங்க மேடம், உங்ககிட்ட பேசணுமா? ஹலோ. சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன? சித்ரா. நீங்கள்? பிருந்தா. என்ன, உங்கள் வீட்டுக்காரர் என்னை பற்றி சொல்லவே இல்லையா? வீட்டுக்காரா? ஆமாம். என்ன இப்படி பயப்படுறீங்க? இல்லை, உங்களை நான் பார்த்தது இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறேன், அதான் கொஞ்சம் பயம். அதுக்கு என்ன, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக ஆகிட்டா போச்சு. எங்கள் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வந்துடணும். ஷியோர், நான் தான் ஃபர்ஸ்ட் ஆளாக வந்து நிற்க போகிறேன். ஓகே, தேங்க்ஸ். அப்புறம் கல்யாண ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சிச்சா? இன்னும் இல்லை, நாளைக்கு தான் போக போகிறோம். ஓஹோ,
அப்போ மனோ சார் நாளைக்கு லீவா? இல்லை இல்லை, அவர் வரல. அவருக்கு வேலை ரொம்ப இருக்கான். அதால நாங்கள் மட்டும் போகிறோம். என்ன இவ்வளோ தத்தியாக இருக்கீங்க? அங்கங்கே சும்மா ஒரு சின்ன ஐட்டம் வாங்கினதுனால ஜோடியாக போகிறாங்க. நீங்கள் என்னடான்னா கல்யாண ஷாப்பிங்க்கு தனியாக போகிறீங்களா? நானாக இருந்தால் நல்ல சண்டை பிடிச்சிருப்பேன். ஓ, அப்போ தனியாக போகக்கூடாதா? ஹலோ பிருந்தா மேடம், ஏன் ஏன் வேலைக்கு உல வைக்கிறீங்க? ஏதோ என்னால் முடிஞ்ச ஹெல்ப் சார். சரி சித்ரா மேடம், நான் சார்கிட்ட ஃபோனை தரட்டா? இல்லை இல்லை வேண்டாம், நான் அவரை அப்புறம் கூப்பிட்டுக்கிறேன். கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வந்துடுங்க. கண்டிப்பாக, பாய். இந்தாங்க சார் உங்கள் ஃபோனு. என்ன வேலை பார்த்தீங்க மேடம் இப்போ நீங்கள்? ஏன் என்ன ஆச்சு? இப்படியும் சமாளித்து அவங்களே ஷாப்பிங் போயிட்டு வர சொன்னேன். நீங்கள் என்னடான்னா? போயிட்டு வாங்க சார், இதெல்லாம் லைஃப்பில் ஒரு முறை தான் நடக்கிறது. அப்படியே ஷாப்பிங் பண்ணுற ஷாக்கில் கொஞ்சம் சைட்டும் அடிக்கலாம். அடிச்சிட்டாலும் ஏன் சார்? ஐயோ போங்க மேடம், அவ எங்கே போனாலும் பேசவே மாட்டா. அதுக்கு நான் ஆஃபீஸ்லேயே உட்காரலாம். ஐயோ பாவம். ஷாலுக்குட்டி, இங்கே பால் வச்சுருக்கேன், குடிச்சிடணும். சரியத்தா. இந்தா. ஷாலுக்குட்டி. அம்மா. ப்ளே ஸ்கூல் போயிட்டு வந்தீங்களா? போயிட்டு வந்துட்டம்மா. அத்தை எனக்கு மில்க் கொடுத்தாங்க, நான் குடிக்கிறேன். சரி ஷாலு, போ வெளியே போய் தாத்தா கிட்ட உட்காந்து குடி. சரி அம்மா. என்ன வந்தனா? போன வேலை என்ன ஆச்சு? அண்ணி, வேலை கிடைச்சிருச்சு. சரி சரி, வேலை கிடைச்சிருச்சுன்னு வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் செய்யாமல் விட்டுறாத, எல்லாத்தையும் செஞ்சுட்டே போ. நான் கண்டிப்பாக எல்லா வேலையும் செஞ்சிடறேன். உனக்கே தெரியும் இல்லை, டெலிவரி ஆனதில் எனக்கு பேக் பெயின் இன்னும் போகலை. என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாதுன்னு தெரியும் அண்ணி. நீங்கள் எதுவும் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க, எல்லா வேலையும் நானே செஞ்சிடறேன். அப்புறமா உன்னை கொடுமை கொடுக்குறான்னு உங்கள் அப்பாவும் அண்ணாவும் என்கிட்ட சண்டைக்கு வந்துட போகிறாங்க. ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதண்ணே, நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். சரி சரி, என்ன சம்பளம் ஏதாச்சும் தெரிஞ்சிச்சா? அதை பற்றியெல்லாம் தெரியல அண்ணி, நான் இன்னும் ஜாயினிங் லெட்டர் ஓப்பன் பண்ணி பார்க்கல. சம்பளத்தையும் கொஞ்சம் வீட்டில் கொடு. ஐயோ, கொஞ்சம் என்ன அண்ணி, ஃபுல்லாகவே கொடுக்குறேனே. ஏன்னா ஒரு வீடு வாங்கலான்னு நானும் உங்கள் அண்ணனும் பிளான் பண்ணின்னு இருக்கோம். உங்கள் அண்ணனோட சம்பளம் எந்த மூலைக்கு பத்தோம்? இதுக்கு தான் பாரு, இந்த சின்ன குழந்தைய கூட விட்டுட்டு நான் வேலைக்கு போயின்னு இருக்கேன். இதே உங்கள் அண்ணனுக்கு நல்ல சம்பளமாக இருந்தால் நான் எதுக்கு ஏன் குழந்தைய விட்டுட்டு வேலைக்கு போனோம்? அண்ணி, உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது அண்ணி, நான் என் சேலரியை ஃபுல்லாகவே கொடுத்துட்றேன். சரி சரி, இப்போது காஃபி டீ ஸ்நாக்ஸ் எதனா இருக்கா? ஆஃபீஸில் பயங்கர வேலை, ரூம்க்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறியா? ரெடி பண்ணிட்டா அண்ணி, நீங்கள் போங்க, நான் எடுத்துகிட்டு வந்து தரேன். சரி. எவ்வளவு நாளைக்கு இப்படி கோவமாவே இருக்க போற? இன்னும் எவ்வளோ நாளைக்கு நீங்கள் என் மேலே அக்கறை இல்லாமல் இருக்க போகிறீங்க? எனக்கு உன் மேல அக்கறை இல்லைன்னு நான் உனக்கு சொன்னேனா? அதை வேற சொல்லணுமா? பார்த்தாலே தெரியலையா? ஏண்டி, இதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா? உங்க அப்பா வீட்டுக்கு நான் காலையில வரமாட்டேன்னு சொன்னா சைலண்ட் தானே இருந்த நீ? ஆமாம், சைலண்டாக தான் இருந்தேன். உங்களுக்காக அக்கறை இருந்தால் நீங்கள் வந்திருக்குவீங்க. நான் என்ன, நீங்கள் ஆசைப்பட்டு லவ் பண்ணி கட்டின பொண்ணா? ஏதோ எமர்ஜென்சி அர்ஜென்ட்டில் என்னை பிடிச்சி கட்டி வச்சுட்டாங்க. அவசரத்துக்கு கட்டினவ தானே நான். அதான் என் மேலே உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறையும் இல்லை. ஸ்ரீ, கண்டதையும் பேசி எனக்கு கோவம் வைக்காத. நான் அப்படி தான் பேசுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் என்னை இஷ்டப்பட்டு கட்டல, அதனால தான் இப்படி என்கிட்ட விலகி இருக்கீங்க. இனி நான் உங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன். இப்படி இருக்கிறதுக்கு நான் இதுக்கு அங்கே வரணும்? இங்கேயே இருந்துக்கிறேன். என்னதான் நீ உன் பிரச்சனை? நீங்கள் தான் என்னோட பிரச்சனை. என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க. காலையில் எழுந்து ஆஃபீஸுக்கு போய்டுறீங்க, நைட்டு வந்தால் படுத்துடுறீங்க, என்கிட்ட பேசவே மாட்டேன்றீங்க. என்கிட்ட எப்போ பேசுவீங்க? ஸ்ரீ, சும்மா இருங்க, என்கிட்ட பேசாதீங்க. பேசலன்னா பேசலன்ற, பேசுனா ஏன் பேசுறன்ற, என்னடி? சரி, இன்னும் பேசுனா சண்டை தான் வரும். நான் கிளம்புறேன் வீட்டுக்கு. அதானே, என்கிட்ட இருந்து எப்போ தப்பிச்சு போகலான்னு வெயிட் பண்ணுறீங்க? போங்க. ஸ்ரீ, சரி, என்ன பேசணும் இப்போ என்கிட்ட பேசு. நீ என்ன பேசினாலும் நான் கேட்க ரெடி. இவ்வளவு கெஞ்சி போராடி அப்புறமா நீங்கள் ஓகே சொல்லணுமா? அந்த மாதிரி எனக்கு ஒன்றும் தேவையில்லை. நீ பாரு, ஒரு அளவுக்கு தான் நான் இறங்கி வருவேன். ரொம்ப ஓவரா பண்ண போயிடுவேன் இப்போ நான். போங்க, நான் உங்களை பிடிச்சின்னு இல்லை.
ஏண்டி இப்படி கொல்லுற? பாப்பான்னு கூப்பிட்டா பாப்பா மாதிரியே பண்ணுவியா? இங்க பாரு, என்ன பாரு. இல்லை பார்க்க மாட்டேன். பார்த்தேன்னா பேசியே மயக்கிடுவீங்க. பார்க்கவே மாட்டேன். நான் இப்போ கோவமாக இருக்கேன். சரி, உன் கோவம் கம்மியாகணும்னா என்ன பண்ணட்டும்? அதையும் நானே சொல்லணுமா? நீ தாண்டி சொல்லணும். அப்போ இங்கேயே ஸ்டே பண்ணுங்க. வேணாண்டி. ஏன் வேண்டாம்? எனக்கு இப்போ ரீசன் தெரிஞ்சாகணும். நீ பாரு, என்னை ரொம்ப சோதிக்கிற. நீ இன்னும் படிச்சுன்னு இருக்கிற, புரிஞ்சுக்கோ. நான் படிக்கிறதுக்கும் நீ இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கும் என்னடா சம்மந்தம்? புடி டியூப் லைட். என்ன புரிஞ்சிடுச்சா? நல்லாவே புரிஞ்சிருச்சு. அதுக்காக என் பக்கத்தில் கூட வர மாட்டீங்களா? வராம எங்க போறேன்? ஆமா, அது என்ன பயங்கர டயலாக் எல்லாம் அடிச்சேன். உன்னை இஷ்டம் இல்லாம கட்டிக்கினான்னு. நான் இஷ்டம் இல்லாம உன்னை கட்டிக்கினான்னு உனக்கு தெரியுமா? ஆமாம், என் டவுட்டை என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நான் போய் கேட்டேனா, அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க ஒருவேளை இப்படியா இருக்குமோன்னு. முட்டாள் முட்டாள், இதை எல்லாமே உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவேன். பின்ன நான் என்ன யார்கிட்ட ஷேர் பண்ணட்டும்? நீங்களும் என்கிட்ட சரியா பேசினல, அதான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணேன். சரி, இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டா? என் கூட இருங்கன்னு சொன்னேன் தானே? இல்லை ஸ்ரீ, கொஞ்சம் வேலை இருக்கு. எமர்ஜென்சியாக போகணும். ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பெண்டிங்கில் இருக்கு. எல்லாத்தையும் சீக்கிரமா முடிக்கணும். நாளைக்கு பார்க்க வரேன். என் மேல கோவம் இல்லையே? சேச்சா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நிஜமா? நிஜமா